தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் அதிகரித்து வருவதால் தமிழக அரசுக்கு இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன். இந்த கண்டன பதிவில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். தமிழகத்துல டெங்கு காய்ச்சல் என்பது அதிகரித்து வருவதாகவும் இதனால் 9 பேர் வரைக்கும் இந்த ஆண்டு டெங்கு காய்ச்சலால உயிரிழந்திருக்கக்கூடிய சூழல டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசுக்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். தமிழகத்துல தற்போது வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து பெய்து வருகிறது. பருவமழையினால அனைத்து பகுதிகளிலுமே தண்ணீர் தேங்கி கொசு உற்பத்தி என்பது பெருகியுள்ளது. திமுக ஆட்சி பொறுப்பேற்ற 4.5 ஆண்டுகள்ல இல்லாத அளவு இந்த ஆண்டு மட்டும் பார்த்தோம் என்றால் இதுவரைக்கும் சுமார் 16,500 பேருக்கும் மேற்பட்டோர் டெங்கு காய்ச்சலால பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சுமார் 9 பேர் வரைக்கும் மரணமடைந்திருக்கிறார்கள் என்ற செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர் மற்றும் கோவை மாவட்டங்கள் டெங்கு காய்ச்சலால அதிக அளவு மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் திமுக அரசே இந்த மாவட்டங்கள்ல சிவப்பு நிற எச்சரிக்கை என்பது விடுத்திருப்பதாகவும், ஆனால் டெங்குவை கட்டுப்படுத்த எந்தவித நடவடிக்கையும் திமுக அரசு எடுக்கவில்லை. மக்களை காக்க வேண்டிய கீழ்கண்ட பணிகள்ல எந்த விதமான பணிகளையுமே அவர் மேற்கொள்ளவில்லை என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக உள்ளாட்சி அமைப்புகள்ல பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் கொண்டு சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் தேங்காமல் உடனுக்குடன் அப்புறப்படுத்த வேண்டிய பணிகளை மேற்கொள்ளவில்லை. மாநகராட்சி, நகராட்சி மற்றும் பேரூராட்சி மற்றும் ஊராட்சி பகுதிகளில் கடைகள், வீடுகள் மற்றும் சாலை ஓரங்கள்ல இருக்கக்கூடிய பழைய டயர்கள், தேங்காய் ஓடுகள், உடைந்த பழைய பிளாஸ்டிக்கள் மற்றும் பாத்திரங்கள் ஆகியவற்றை தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரை அப்புறப்படுத்துவதற்கான எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அது தொடர்பான விழிப்புணர்வையும் ஏற்படுத்தவில்லை. உள்ளாட்சி பணியாளர்கள் குறிப்பிட்ட பணிகளை சரிவர செய்யவில்லை. குறிப்பாக கொசு மருந்து அடிப்பது போன்ற முறையான பணிகளை மேற்கொள்ளவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மேலும் டெங்கு மற்றும் மலேரியா போன்ற காய்ச்சலால பாதிக்கப்பட்ட மக்கள் அரசு மருத்துவமனைகள்ல படையெடுத்து வரக்கூடிய ஒரு சூழல்ல அரசு மருத்துவமனைகளுக்கு வரக்கூடிய நோயாளிகளுக்கு மருந்து, மாத்திரைகள் மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள்ல இல்லை எனவும் பற்றாக்குறை இருப்பதாகவும் அவர் ஒரு குற்றச்சாட்டை தெரிவித்திருக்கிறார். இவ்வாறு தமிழக அரசு அந்த டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த தவறி இருப்பதாகவும் அதற்கு தங்களுடைய கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.